குருவடி சரணம் திருப்படி சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஏகாதசி, அதுவும் கௌசிக ஏகாதசி கிடைக்காதது மோட்சத்துவம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெருமாள் எப்படி நம்மளுக்கு மோட்சம் எப்படி நம்மளுக்கு அருள் பாவிக்கிறாரோ அதுபோல் இன்றைக்கி நம்ம வேண்டினோம்னா நம்மளுக்கு மோட்சம் கிட்டும். ஓகே, ஒரு குட்டி கதை பார்ப்போம் நேர்களே. ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு கண் தெரியாது. ஆனால் கண் தெரியாது, இறைவனை தவிர்த்து வேறு யாரிடமும் பேச மாட்டார். ஆனால் அவர் யாசகம் வாங்குறப்ப பேசவும் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் எல்லாம் 2-3 பேர் வம்பிழுக்கிறாங்க அவரை. என்ன வம்பிழுத்தாலும் ஜெகன் பார்த்துப்பான், பூரி ஜெகநாதர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிட்டே இருப்பார். தான் வேலையை கரெக்டாக செய்வார், நல்லா எல்லோருக்கும் உதவுவார். அப்போ நிறைய பேர் தொல்லை கொடுத்தாலும் பலராமன் ஒரு குட்டி சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் நம்ம முனிவருக்கு ஒரு உதவியாக இருந்தான். வலது கை எப்படி இடது கைங்கிறப்பல வலது கை அது நம்ம பெருமாள் பூரி ஜெகநாதரும், இடது கை நம்ம பலராம் குட்டியும் இருந்தான். அப்போ இப்படி இருக்கிறப்ப ராஜாவுக்கு ஒரு குட்டி சந்தேகம் வந்துருச்சு. இவருக்கு உண்மையிலே கண் தெரியாதா? இவர் யாரோடையுமே பேச மாட்டேங்கிறாரே, கடுன்னு இருக்காரே, இவர் போய் பேசுகிறார் அப்படின்னு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறார். நம்ம கூட்டிகிட்டு செக் பண்ணுறாரு. அப்படி இருந்தும் ஏமாந்துடுறார். அப்போ கோவிலுக்கு நம்ம பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப நிறைய பெருமாளை காட்சி கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் பட்டுடுத்தி இந்த நேரத்தில் தான் மாலை, அதாவது என்ன அப்படின்னா மல்லிகை மலர் மாலை போட்டு அழகாக, அதாவது பச்சை பட்டு உடுத்தி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அப்படின்ட்டு எப்படி எந்த நேரத்தில் நம்ம பெருமாள் இருக்காரோ அதை கற்பனையில் நம்ம முனிவர் சொல்லவும் அது அப்படியே உண்மையாக அப்போ இவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறப்ப எங்கேருந்தோ இந்த 2 பேர் காவலர்கள் அங்கே பாம்புங்கிறதே கிடையாது பூரி ஜெகநாதர் கோவிலில். இவங்க ஊர் விட்டு ஊர் போய் பாம்பை பிடிச்சிட்டு இவர் கடிக்க வச்சுட்டாங்க. அப்போ ஒரு நாள் கடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முனிவருக்கு தண்ணி தாகம் எடுக்கிறப்ப நம்ம பூரி ஜெகநாதரே உதவுறார். வரம் கேட்கக்கூடாதா, உங்களுக்கு கண் வேணும்னு கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு வேண்டாம், நீ இருக்கிறச்ச எனக்கு என்ன கவலை, எனக்கு எல்லாம் இருக்குது, போதும், வேண்டாம், கண்ணும் வேண்டாம், வரமும் வேண்டாம், நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு பணிவாக சொல்கிறார். அப்படி இருக்கிறப்ப தண்ணியெல்லாம் இந்த காவலர்கள் தட்டி விட்டுறாங்க. தண்ணிங்கிறப்ப கூட நம்ம பூரி ஜெகநாதர் தான் எடுத்துகிட்டு கொடுக்குறார். ஒவ்வொரு தடவையும் நம்ம பெருமாள் அந்த முனிவருக்கு உதவி பண்ணுறார். அப்போ இந்த பாம்பு ஊர் விட்டு ஊர் போய் பாம்பை விட்டு பாம்பு கடி படுறப்ப மயக்க நிலையில் இருக்கிறப்ப பல்ராம்கிட்ட போய் எல்லா பேரும் வைத்தியர்லாம் பார்த்து கை விரிக்கவும் பல்ராம்கிட்ட போய் இந்த அரண்மனை ராஜா என்ன சொல்கிறார், இவர் யார்கிட்டையுமே பேச மாட்டார். இல்லை மன்னா, யார்கிட்டையுமே பேச மாட்டார், ஆனால் உண்மையிலே அவருக்கு கண் தெரியாது, நம்ம பூரி ஜெகநாதர்கிட்ட மட்டும்தான் பேசுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பூரி ஜெகநாதர் காப்பாற்றுறப்ப இப்போ யாரோட பேசிட்டு போகிறார் அப்படிங்கிறப்ப எப்படி காப்பாற்றினார் அப்படின்னா, அவர் ஒரு தீர்த்தம், பூரி ஜெகநாதரோட தீர்த்தத்தை பல்ராம் குட்டியும் மன்னரும் கொண்டு கொடுக்குறப்ப எழுந்திரிச்சிடுறார். குடிக்க அந்த மயக்க நிலை போயிடுச்சு. அப்போ போயிட்டு, நீ என்னை காப்பாற்றுவேன்னு தெரியும் பூரி ஜெகநாதா, நீ என்னை காப்பாற்றிட்ட பற்றியா அப்படின்ட்டு தோள் மேலே போட்டுட்டு 2 பேரும் பேசிட்டு போகிறான். அப்போ இப்போ யாரோட பூரி ஜெகநாதரோட தான் பேசுகிறோம். அப்போ இவர் புண்ணியம், இவரை பார்த்தாலே அந்த ஜெகநாதர் பார்த்தோம் உடனே ஜெகநாதன் மன்னர் கத்துறார். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளத்தில் தான் தள்ளி விட்றாங்க, எவ்வளவோ தண்டனைகள் கொடுக்குறாங்க, அதாவது துன்புறுத்துறாங்க. ஆனால் நம்ம பெருமாளை தவிர்த்து வேறு எதுவும் இல்லைன்னு அந்த முனிவர் நினைக்கிறார். அப்போ நினைக்கிறப்ப அது மாதிரி நம்மளும் சகிப்புத்தன்மையோட, தொண்டு நெறியோட, ஒரு ஆன்மீக நெறியோடு இருந்தோம்னா இன்றைக்கி எப்படி நம்மளுக்கு மோட்சம், எப்படி கௌஷிக ஏகாதசி பற்றி எப்படி நம்ம பெருமாளோட சரணாகதி அப்படின்னு நம்ம அவரோட பாதத்தை தொட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்றைக்குமே மோட்சம் தான்.